டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து டெட் எக்ஸாம் ரிலேட்டடா வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கிராமர் ரிலேட்டடா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து எக்ஸாம்ல வரும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸா வச்சு நம்ம வந்து என்னென்ன கிராமர் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆத்தர் ரிலேட்டட் கண்டென்ட், ஸோ ஆத்தர் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துட்டு ஸோ ஃபர்தரா இதுல வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிராமர் ரிலேட்டடா என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது ரிலேட்டடாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் சிங்குலர் ப்ளூரல்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்பாங்க. அப்போ நாம இதுக்கு வந்து பார்த்துக்கலாம். சிங்குலர் ப்ளூரல்ல இருந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வேர்டு கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஈஸியா 8th ஸ்டாண்டர்ட் எடுத்தாலே போதும், இதுக்கான ஆன்சர் ஈஸியா பிடிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி யூஎஸ் அப்படின்னு முடியுதுனாலே நம்ம அந்த யூஎஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஐன்னு ஒரு வேர்டை ஆட் பண்ணுவோம் லெட்டர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரேடி. ஸோ இதுதான் வந்து பார்த்தா இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம். முடிஞ்சிச்சு, ஈஸியா ஒரு மார்க் வாங்கிடலாம். அடுத்தது டாட்டர் இன் லா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இது ஒரு பேட்டர்னு. இப்போ இதுக்கு ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா நாம இதுல கண்டுபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நடுவுல ஐஃபன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். இது மாதிரி ஐஃபன் போட்டு இருந்ததுனாலே ஜஸ்ட் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ட்ல எஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டா இது ப்ளூரல் ஃபார்மா மாறிடும். அப்போ இதுல நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க எஸ், இது தப்பு. இதுலயே லாஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க, இதுவும் தப்பு. அடுத்தது இதுல இங்க ஆட் பண்ணிருக்காங்க நடுவுல இன்ஸ், அப்ப இதுவும் தப்பு. சோ தி ஆன்சர் ஏ தான், டாட்டர்ஸ் இன் லா. அவ்வளவுதான். அப்போ ஐஃபன் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ட்ல எஸ் ஆட் பண்ணிடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ப்ளூரல் ஃபார்ம் ஆயிடும். அடுத்தது ஜீரோ ப்ளூரல் ஃபார்ம்னா என்ன? ஜீரோ ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றது நாம இப்போ வந்து பார்த்தோன்னா எஸ் ஆட் பண்ணாதான் அது வந்து பார்த்தோன்னா சிங்குலர்ல இருந்து ப்ளூரலா மாறும். இல்ல வேற எதனா ஒரு லெட்டர் ஆட் பண்ணாதான் அது வந்து சிங்குலர்ல இருந்து ப்ளூரலா மாறும்னு சொல்லுவோம். பட் ஒரு சில வார்த்தைகள் சிங்குலர்லயும் சேம் தான், ப்ளூரல்லயும் சேம் தான். அந்த மாதிரியான வார்த்தைகள் எது அப்படின்னா ஷிப், ஆஸ் இட் இஸ் ஷிப். கூஸ் ஆஸ் இட் இஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம். சாரி, கூஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூஸ் அப்படின்னு நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல பிரிச்சிருப்போம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றத நம்ம எடுக்கலாம். பட் ஷிப் அப்படின்றது மட்டும்தான் இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா சிங்குலர்லயும் ப்ளூரல் தான், ஆஸ் இட் இஸ் ப்ளூரல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் மட்டும்தான். ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். ஒரு சில நேரம் ஃபிஷ்ன்னு கூட கேட்பாங்க. இதுக்குமே ஆப்போசிட்ல சேம் ஃபிஷ்ன்னு தான் இருக்கும். பர்னிச்சர்னு ஒரு வேர்டு கொடுத்திருப்பாங்க, அதுவுமே சேம் சிங்குலர்லயும் பர்னிச்சர் தான், ப்ளூரல்லயும் பர்னிச்சர் தான். அப்போ சிங்குலர் ப்ளூரல்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அத உங்களுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே டெட் எக்ஸாம்ல கேட்டதான், இது எதுவுமே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. டெட் எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னுடைய புக்கே நீங்க ரெஃபர் பண்ணலாம். மெஸ்மரைஸ் அகாடமிலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெட் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் பேஜ் நம்பரோட கொடுத்து வச்சிருக்கு. இந்த ஒரு புக் இருந்தாலே டெட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். வேணும்னா இதை வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய பிரைஸ் 650, 650 ரூபாய். உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பாங்க வேணும்னா. சப்போஸ் இதுக்கு நீங்க ஆர்டர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைண்ட் அவுட்
இன்கரெக்ட் பேர். இதுல எது வந்து இன்கரெக்ட் பேர் அப்படின்றாங்க. சிலபஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் சிலபி. அப்ப ரைட். ஏன்னா இங்க வந்து யூஎஸ்ன்னு இருக்கு. இது எடுத்துட்டு ஐ ஆட் பண்ணோம். சிலபஸ் சிலபி. அடுத்தது பர்னிச்சர் as it is பர்னிச்சர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ ப்ளூரல் ஃபார்ம். நான் இப்பவே சொல்லிட்டேன், இது கரெக்ட். அடுத்தது ஃபிஷ், இதுவுமே ஜீரோ ப்ளூரல் ஃபார்ம். ஃபிஷ் இதுவும் கரெக்டா இருக்கு. அப்போ லீஃப் உடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா லீவ்ஸ். ஸோ இதுதான் கொடுத்துருக்கணும். பட் இது வந்து பார்த்தோன்னா தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்கரெக்ட் பேர் எதிர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஓமோஃபோன்ஸ். நிறைய வாட்டி வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல நான் லாஸ்ட் டைம் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த ஓமோஃபோன்ஸ், ஓமோனியம்ஸ், அனாகிராம்ஸ், ஆன்டிகிராம்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல தான் கொஸ்டின் வரும்ட்டு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் பக்காவா நீங்க ப்ரிப்பேர் பண்ணவங்க நிறைய பேர் சொன்னாங்க ஈஸியா கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓமோஃபோன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ we have a short between the section. ஒண்ணு இல்ல, இன்டர்வல் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் எடுக்கிறாங்க. பிரேக்குக்கு ஸ்பெல்லிங் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் பிரேக்குக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சா போதும். ஸோ ஆன்சர் பி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஷார்ட் பிரேக். அடுத்தது அப்ரிவேஷனை படிங்க, அக்ரானமஸை படிங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அப்ரிவேஷனுக்கும் அக்ரானமஸுக்கும் டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சு படிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஐஎஃப்எஸ்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் டிரான்சாக்ஷன்ல ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அகைன் சேம் திருப்பியும் அப்ரிவேஷன் தான் கேட்டிருக்காங்க. யுஎஸ்ஏ அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அவங்களே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஆன்சர். ஆக்சுவலா யுஎஸ்ஏ அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. பட் யுஎஃப்ஓனா என்ன ஒன்னு கொடுத்துட்டாங்க. இதே பேட்டர்ன்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேக்குறாங்க. யுஎஃப்ஓ அப்படின்றது அன்ஐடென்டிஃபை ஃபிளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ த ஆன்சர் சி. சி தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது ஃபுல் ஃபார்ம் எல்லாம் போயிட்டு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. என்னன்னா எமிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் கேட்கல. ஆக்சுவலா இது முதல்ல அக்ரானமஸா, அப்ரிவேஷனா, எக்ஸ்பான்ஷனா, ஓமோஃபோன்ஸ் கிடையாது. இதை நம்ம தூக்கி விட்டுருவோம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பட் இது மூணுத்துல தான் ஏதோ ஒரு ஆன்சர். இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னா நிறைய பேரு இதுக்கு லாஸ்ட் டைமே என்கிட்ட வந்து நிறைய பேர் கமெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதுக்கு வந்து எமிஸ் அப்படின்றது அக்ரானமஸ் தானே, இது எப்படி வந்து ஆன்சர்ல கீழே வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஆக்சுவலா அப்ரிவேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நாம எமிஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பட் இது வந்து ஒரு வார்த்தையா நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. அதனால இது வந்து பார்த்தோன்னா அக்ரானமஸ்ல வராது. இது வந்து பார்த்தோன்னா அப்ரிவேஷன்ல தான் வரும். அதுக்கு அடுத்தது இது பேஜ் நம்பர் கூட கொடுத்துருக்கேன், என்ன இது வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. பிளெண்டட் வேர்ட்ஸ். இங்க ரெண்டு வேர்டு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வேர்டு கிடைக்கும்? ஸோ இந்த ரெண்டு வேர்டும் வந்து பார்த்தோம்னா சேர்த்தா என்ன வேர்டு கிடைக்கும் அப்படின்னா மெக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இருக்கிறதுலயே நம்ம ஸ்கூல் புக்ல 8th ஸ்டாண்டர்ட்ல அதுக்காக தான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்குது. 97 பேஜ்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த 20 வேர்டுல தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க இந்த கொஸ்டின். இதுக்கு டிஎன்பிசில இருந்து கூட நீங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இது பக்கத்து பேஜ்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிப்டு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் ஒரு 20 வேர்டு இருக்கும். அதுக்கு மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா சூப்பரா மார்க் எடுத்துடலாம். இது வந்து என்னன்னா உட்டோபியா ஒரு வேர்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதுவுமே பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். 8th புக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம புக்ல வந்து எப்படி இருக்குன்னா பேஜ் நம்பர் மட்டும் இல்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருப்பேன் நான். ஸோ உட்டோபியா அப்படின்றதுக்கு எத்தனை சிலபிக்கா நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் ஏ. ஸோ பிளெண்டட் வேர்ட்ஸ்
இமெயில் நம்மளுக்கு நிறைய யூஸ் பண்ணிருப்போம். இமெயில், இ புக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். டெட் எக்ஸாம்ல நம்ம நினைச்சுன்னு இருப்போம் ரொம்ப ஹை லெவல்ல கேக்குறாங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் அப்படின்ட்டு. இதெல்லாம் இமெயிலுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியாதா? ஃபுல் ஃபார்ம் என்னது? எலக்ட்ரானிக் மெயில். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது பிளெண்டட் வேர்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச். இதுக்கு என்ன வந்து பிளெண்டட் வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ த ஆன்சர் பிரஞ்ச். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஹவு மெனி டைப்ஸ். ஸோ சிலபிஃபிகேஷன்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து என்னன்னா ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்க, அதை வந்து சிலபிஃபை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து சேம் டாபிக் தான், மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்றாங்க. ஆக்சுவலா எத்தனை டைப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கிட்ட. ஸோ ஓவராலா மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் மோனோசிலபிக், டைசிலபிக், ட்ரைசிலபிக், அதுக்கப்புறம் டெட்ராசிலபிக், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பென்டாசிலபிக், அதுக்கப்புறம் பாலிசிலபிக். அப்போ 1 2 3 4 5 6. ஸோ ஓவராலா மொத்தம் எத்தனை சிலபிக் இருக்கு அப்படின்னா 6 சிலபிக். ஸோ இதுதான் வந்து அவங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி ஈஸி. மோனோனா ஒரு சிலபில வர வார்த்தை, டைனா 2 3 4 5, இது வந்து பார்த்தோன்னா 6 பிளஸ் 6க்கு மேல வர்றது அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜ் செக் பாயிண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. 6th இருந்து 8th வரைக்கும் தான் இது முதல்ல இருக்கு. 9th 10th இது கிடையவே கிடையாது. நம்ம இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் நம்ம அங்க படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து கரெக்ட், இங்க இன்கரெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதுல கோப் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கான், அந்த வேர்டை ஃபாலோ பண்ணி எந்த ப்ரிபோசிஷன் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஆன்சர். கோப் அப்படின்னு ஒரு வேர்டு வந்தாலே என்ன வேர்டு வந்துடும் அப்படின்னா வித் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். கோப் வித். இப்போ இதே டாபிக் ஆக்சுவலா இப்ப கேட்ட கொஸ்டினையே இன்னொரு பேட்டர்ன்ல இன்னொரு பேட்சுக்கு அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சேம் கொஸ்டின்ஸ், பேஜ் நம்பர் 21 வேணா நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. பட் எந்த ஸ்டாண்டர்ட் தெரியல, 6th to 8th இருக்கிற புக்கில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. கோப் அப்படின்னு ஒரு வேர்டு வந்தாலே என்ன வரணும், பக்கத்துல வித்துன்னு வரணும். அப்போ கோப் இங்க இருக்கு, வித்து எதுல வருதுன்னு பார்த்தா போதும். ஸோ கோப் பக்கத்திலே வித்து இங்க இருக்கு, இந்த இடத்துலயும் இருக்கு. நம்மள சூப்பரா குழப்பி விடுறதுக்கு 2 இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா நான் சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா கோப் அது பக்கத்துல வித்து வரணும், இந்த 2 இடத்துல வந்திருக்கு. அப்ப இது கிடையாது ஆன்சர்ல, இதை நம்ம தூக்கி போட்டலாம், முடிஞ்சு போச்சு. பட் இது 2 இடத்துல தான் ஏதோ ஒரு ஆன்சர். ஏவா சியா அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பர்சனை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தோன்னா இங்க வந்து ஐன்னு வந்தாலே அது பக்கத்துல வரப்போற வார்த்தையில இந்த மாதிரி எஸ் எல்லாம் ஆட் ஆகாது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ ஐ கேனாட் கோப் வித்னு அர்த்தம். சப்போஸ் ஐக்கு பதிலா ஹீன்னு கொடுத்துருக்காங்க இல்ல ஷீன்னு கொடுத்துருக்காங்க, தேர்ட் பர்சன் சிங்குலர் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் ரைட்டு, இது தப்பு. சிம்பிள், அவ்வளவுதான். இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல நம்மள வந்து சூப்பரான கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா கேக்குறாங்க. ஆனா நம்ம ஒரு சில நேரம் கொஞ்சம் குழப்புற மாதிரியும் இருக்கு. ஆனா தெளிவா படிச்சோம்னா பக்காவா ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் ரிலேட்டடா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எப்படி கேட்டிருக்கிறாங்கன்றத நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு செல்ஃபா நீங்க படிச்சுட்டாலும் ஓகே, இல்ல இந்த புக்கை வாங்கி ரெஃபர் பண்ணாலும் பெஸ்ட். ஏன்னா இது உங்களுக்கு வந்து நிறைய டைமை வந்து பார்த்தோன்னா ஈஸியா கன்சியூம் பண்ணிக்கும். ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருக்கிறது பதிலா இங்க இருக்கும். ஓகேவா? சிங்கிள் புக்ல எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கம்பைல் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். வேணா இதை யூஸ் பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். ஸோ இது என்னுடைய சஜஷன். ஸோ அடுத்தது நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட்களை பார்க்கலாம் அப்படின்றது கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. தேங்க்யூ.